கயல் தன்னுடைய தம்பி அன்பு ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர்னும், தங்கச்சி ஆனந்தி டாக்டர் படிப்பு படிக்கிறாங்கன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட ரொம்ப பெருமையா அறிமுகப்படுத்துறாங்க. நாங்க மிடில் கிளாஸ் குடும்பமா இருந்தாலும் பாசத்துல பணக்காரங்கன்னு கயல் சொன்ன அந்த வார்த்தை மீனாட்சிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நாங்களும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான்னு மீனாட்சி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பொய் சொல்றவங்கள தனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னும் கயல் கிட்ட சொல்றாங்க. இதுக்கிடையில ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பாலு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா இருக்கிற ஆனந்திய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். கயல் கூப்பிட்டதும் ஆனந்தி வெளியே வந்து மாப்பிள்ளை வீட்டார பாக்குறாங்க. ஆனா உள்ள ரூமுக்குள் பாலு இருக்கிறதுனால ஆனந்தி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. தர்மலிங்கம் அதை சபை கூச்சம்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா பாலுவோ ஜன்னல் வழியா ஆனந்தியை எட்டி பார்க்க முயற்சி செய்கிறான். ஆனந்திய பார்க்க முடியாத கோபத்துல பாலு எதையோ தட்டிவிட அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. நல்ல வேளையா அது பூனையா இருக்கும்னு சொல்லி ஆனந்தி எல்லாரையும் சமாளிச்சுடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டார் ஆனந்திய ரொம்ப பிடிச்சு போய் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் கௌஷிக் தான் ஆனந்திக்கு ஏத்த மாப்பிள்ளைன்னு காமாட்சி கயல் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஆனந்தி கிட்ட இது பெண் பார்க்கும் படலம்னே சொல்லலையேன்னு கயல் தயங்குறாங்க. ஆனந்தி நம்ம பேச்ச மீறமாட்டான்னு காமாட்சி ரொம்பவே பிடிவாதமா பேசுறாங்க. மறைஞ்சிருந்து இதை கேட்கிற பாலு தான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவருங்கிற உண்மைய நினைச்சு பார்க்கறான். ஆனந்திக்கு டாக்டர் மாப்பிள்ளை கிடைக்கிறது தான் சரின்னு முடிவு பண்ணி தான் அவங்களுக்கு தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பாலு ரொம்பவே மனசு உடைஞ்சு போறான். தன்னுடைய காதலை தியாகம் பண்ண பாலு முடிவெடுக்கிறது பார்க்கறவங்க எல்லாரையும் சோகத்துல ஆழ்த்திருக்கு. டாக்டர் மாப்பிள்ளைய வேணாம்னு சொல்லிட்டு ஆனந்தி பாலுவை கரம் பிடிப்பாளா, இல்ல கயல் பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.